ஹாய் வணக்கம், குட் மார்னிங். ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் எல்இ ஃப்ளவர். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு அருமையான சாம்பார் தான் வைக்க போகிறோம். இது சாம்பார்னு சொல்லலாம், தால் கிரேவின்னு சொல்லலாம். நான் தால் கிரேவி மீன்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், அதாவது ஒரு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பாப்பா சாப்பிட மாட்டா. ஸோ நம்ம தண்ணி பதத்துக்கு வச்சுக்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்இ ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் எடுத்துக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் வந்து ஒரு 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். சைடு பை சைடு உலையும் கொதிச்சு வச்சு நம்ம ரைஸ் போட்டுடலாம். 4 விசில் விட்டுட்டேன், பாருங்கள் எப்படி வெந்துடுச்சுன்னு. இதை அப்படியே நம்ம கரண்டியாலே சும்மா ஒரு மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் உப்பு காரம் எல்லாம் போட்டு, உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு திருப்பி ஒரு கொதிச்சதும் நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். வாங்க, இது கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு வந்து இது கிறிஸ்டலாக இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விடுறேன். கொஞ்சம் மூடிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிளகாய்த்தூள் போட்டேன், அது வந்து கேமரா வந்து ஆன் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், தாளிப்பு கொடுத்து நம்ம ஒரு கிண்டி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது சாம்பார். நம்மளுடைய பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் நிறையா வந்து கொதிக்க விட்டாலே அது திக்காக வந்துடும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். நம்ம சுவையான டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஸ்டில் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் மார்னிங்கே அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கிறதால நம்ம இன்றைக்கி டேக்கு தேவையான அனைத்து வித சத்துக்களும் இதிலேருந்து கிடச்சிடும். ஓகே டியர்ஸ், பாருங்கள் சாப்பாடு எப்படி ரெடி ஆகிடுச்சு, குருமா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ஓகே, சுவையான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாப்பா தான் சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.